Good morning everyone. So இன்னைக்கு electric circuit analysis subjectல unit 1 அதாவது basic circuit analysisல nodal analysis யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்றது அப்படினு பார்க்க போறோம். ஓகேவா? சோ இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்துர்க்கேன். ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் எடுத்துர்க்கேன். இது அண்ணா யுனிவர்சிட்டில ஆல்ரெடி கேட்ட ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். சோ இந்த ப்ராப்ளம் என்ன அப்படினா determine the current through 10 ohm resistor. ஓகேவா? determine எப்படி பண்ணனும்? by using nodal analysis பண்ணனும். ஓகேவா? so nodal analysis அப்படிங்கிறது இங்க எனக்கு ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டாங்க. அதான் என்னோட given circuit. இந்த given circuitல எனக்கு என்னென்ன இருக்கு? ஒரு வோல்ட் கொடுத்திருக்காங்க, ரெசிஸ்டர் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் கொடுத்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு பர்టిక్యులரா எனக்கு என்ன கேக்குறாங்க அப்படினா 10 ohm ரெசிஸ்டர்ல ஃப்ளோ ஆகற எனக்கு கரண்டோட வேல்யூ சொல்லுங்க. எதை யூஸ் பண்ணி அப்படினா நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி தான் சொல்லணும்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு நோடல் அனாலிசிஸ்னா என்னன்னு தெரியணும். ரைட்? சோ நோட் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படினா 3 or more branches connected at a particular point is called node point ன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அனாலிசிஸ்ங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்றது. ஓகேவா? இங்க எனக்கு என்னது 10 ohm ரெசிஸ்டர்ல ஃப்ளோ ஆற கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்றது. அதுதான். ஓகேவா? அப்போ நோட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி எனக்கு அந்த அனாலிசிஸை பண்ணணும். ஓகேவா? சோ அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் நான் வந்து என்னது நோடல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ நோடல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு நோட் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்யூஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது என்னோட ப்ராப்ளம். இப்போ நான் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். ஓகே? ஸோ சொல்யூஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? நோட் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு 8 வோல்ட் இருக்குது அண்ட் தென் 4 ஓம் இருக்குது. இது கனெக்ட் ஆகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்கணும். 3 பாயிண்ட்டாக இருக்கணும், இல்லை 3 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான், அதாவது 3 branches ஏதாவது கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் அதை நான் நோட் பாயிண்ட்னு சொல்லணும். ஸோ அப்போ என்னால் என்ன பண்ண முடியாது? 8 வோல்ட் அண்ட் 4 ஓமை என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நான் அதை பிரான்ச் பாயிண்ட்டை எடுத்துக்க முடியாது, நோட் பாயிண்ட்டை எடுத்துக்க முடியாது. ஓகே? ஸோ அதனால் நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். இங்கே எனக்கு 4 ஓம் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு ஒரு 10 ஓம் இருக்குது அண்ட் தென் 8 ஓம் இருக்குது. இது எல்லாமே இந்த மூணுமே ஒரு பாயிண்டில் போய் கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ நான் இதை வந்து என்னவா எடுத்துக்க முடியும்? ஒரு நோட் பாயிண்ட்டாக எடுத்துக்க முடியும். ஸோ சேம் திங் இங்கே வாங்க. அடுத்தது 10 ஓம் இருக்குது, 2 ஓம் இருக்குது அண்ட் தென் 4 ஓம் இருக்குது. ஸோ இது மூணுமே கனெக்ட் ஆகிற பாயிண்ட்டை எனக்கு V2ன்னு சொல்ல நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போது இது எல்லா பாயிண்ட்டையும் நான் கீழே கொண்டு வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு எனக்கு இந்த பாயிண்ட் எல்லாமே இந்த 1 2 இங்கே எல்லா பாயிண்ட் இருக்குது, 4 பாயிண்ட் கனெக்ட் ஆகுது. அப்போது நான் இதையும் ஒரு நோட் பாயிண்ட்டாக எடுத்துக்க முடியும். பட் இதை வந்து நான் என்னவா எடுத்திருக்கேன்? கிரவுண்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்திருக்கேன். கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதை நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்திருக்கேன். ஸோ நார்மலாக தெரியும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா கிரவுண்ட்னாவே பொட்டன்ஷியல் வேல்யூ 0வாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே? ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகே? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன்? நோட் பாயிண்ட் எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். V1 V2 அண்ட் எனக்கு கிரவுண்ட் பாயிண்ட் ஒரு நோட் வேல்யூவாக இருக்குது. ஸோ செகண்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஓம்லேயும் ஒவ்வொரு ரெசிஸ்டர்லேயும் எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும் இல்லையா? ஸோ கரண்ட் ஃப்ளோவோட டைரக்ஷன், கரண்ட் ஃப்ளோவை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் பண்ணணும். ஓகே? ஸோ இப்போது இங்கே 4 ஓமில் இருக்கிறத நான் I1ன்னு மார்க் பண்ணிக்கிட்டேன் அண்ட் தென் இங்கே 8 ஓமில் இருக்கிறத I2ன்னு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் I2 அப்படின்னே தான் நான் மார்க் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் I3 இருக்கா, இதை நான் வந்து I2ன்னு எழுதிட்டு இங்கே I2 இருக்கா, இதை நான் வந்து என்ன பண்ணலாம்? I3ன்னு எழுதலாம். பட் ஒரு ஃப்ளோவில் இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக I1 எழுதிட்டு அடுத்து I2 ஒரு லூப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த லூப்புக்கு நான் போகிறேன். ஸோ I1 I2 I3 I4 அண்ட் தென் I5 இருக்குது. ஓகே? ஸோ I5 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நோட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது கரண்ட் ஃப்ளோயிங்கையும் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நோடை எடுத்துக்கிறேன், அதில் கேசிஎல் அப்ளை பண்ணுறேன். அதாவது கிர்ச்சாஃப்ஸ் லா யூஸ் பண்ணி, கரண்ட் லா யூஸ் பண்ணி நான் வந்து அந்த நோட்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லா கரண்ட்லாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் த கரண்ட் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் இஸ் 0. ஸோ அதை நான் எடுத்துட்டு அந்த லாவை யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு நோடு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நோடு எங்கே இருக்குது? இங்கே தான் என்னோடய ஃபஸ்ட்டு நோடு, அதாவது V1ங்கிறது என்னோடய ஃபஸ்ட்டு நோடு இருக்குது. ஸோ இப்போ நான் எப்படி எழுதணும் அப்படின்னா இதுக்குள்ளே ஃப்ளோ ஆகிற கரண்ட். ஸோ அப்போ I1 எப்படி இருக்குது? டுவர்ட்ஸ் இருக்குது, I2 அவேல இருக்குது அண்ட் தென் I3யும் அவேல இருக்குது. ஸோ அப்போது நான் வந்து I1
minus I2 minus I3. ஸோ இந்த பாயிண்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு அப்படின்னா த்ரூ த பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் ப்ளஸில் எழுதிப்பேன். அவே ஃப்ரம் த பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து எப்படி எழுதிப்பேன், மைனஸில் எழுதிப்பேன். ஓகே, ஸோ இப்போ நான் அப்படி தான் எழுதியிருக்கேன். I1 மைனஸ் I2 மைனஸ் I3 ஈக்குவல் டு 0 பிகாஸ் கரண்ட்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் த கரண்ட் எல்லாமே வந்து என்னவா இருக்கும், 0வாக இருக்குன்னு சொல்லுது. ஸோ அதனால் ஈக்குவல் டு 0 போட்டுட்டேன். இப்போ ஃப்ரம் தி சர்க்யூட் ஐ கேன் ரைட், வி கேன் ரைட் எப்படி எழுதலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ I1க்கு எப்படி வேல்யூ எழுதணும், I2க்கு வேல்யூ எப்படி எழுதணும், I3க்கு எப்படி வேல்யூ எழுதணும், நமக்கு அந்த ரெசிஸ்டரோட ஆரோ மார்க்ஸ் அந்த டெய்ல் சொல்லுவோம். எப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ எனக்கு இதுதான் ஒரு ஆரோ மார்க் இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நான் டெய்ல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட்டை நான் ஆரோ பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ நான் எப்பயுமே எப்படி எடுக்கணும் அப்படின்னா டெய்ல் பாயிண்ட் டு ஆரோ பாயிண்ட் தான் எடுக்கணும். ஆரோ பாயிண்ட்லேருந்து நான் எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ டெய்ல் பாயிண்ட் டு ஆரோ பாயிண்ட் தான் எடுக்கணும் நான். ஸோ நான் அதனால் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், I1 இருக்கா. ஸோ I1 ஈக்குவல் டு என்னது, எனக்கு 4 ohmல தான் I1 ஃப்ளோ ஆகுது. அப்போ இதோட டெய்ல் பாயிண்ட் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. அப்போ டெய்ல் பாயிண்டில் என்ன வேல்யூ இருக்குது, 8 வந்து எனக்கு டெய்ல் பாயிண்டில் இருக்குது. அண்ட் அடுத்தது என்ன இருக்குது, V1 இருக்குது. ஓகேவா, ஸோ என்னது V1ல வேல்யூஸ் இருக்குது. ஸோ மைனஸ் V1 டிவைட் பை 4 ohm கொடுத்துருக்கேன். அடுத்து I2 எடுங்க. I2 எங்கே இருக்குது, இதுதான் என்னோட டெய்ல் பாயிண்ட்டு, இது என்னோட ஆரோ பாயிண்ட்டு. அப்போ டெய்ல் பாயிண்டில் என்ன இருக்குது, V1 இருக்குது. அடுத்தது 0, அதாவது கிரவுண்டுக்கு வந்துருச்சு என்னோட ஆரோ பாயிண்ட்டு. ஸோ எனக்கு தெரியும் பொட்டன்ஷியல் வேல்யூ என்னவா இருக்க போகுது, 0வாக இருக்க போகுது. ஸோ மைனஸ் 0 டிவைட் பை என்ன ஓமோ அதை எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்தது I3 எடுத்துக்கிறேன். I3 எடுத்துக்கிறேன் அப்படின்னா I3ல என்னோட டெய்ல் பாயிண்ட் எங்கே இருக்கு, ஸோ டெய்ல் பாயிண்ட்டு இங்கே இருக்கு, ஆரோ பாயிண்ட் இங்கே இருக்கு. அப்போ டெய்ல் பாயிண்ட்டு V1 நோட் பண்ணுது அண்ட் ஆரோ பாயிண்ட் எங்கே இருக்கு, V2ல இருக்கு. அப்போ V1 மைனஸ் V2 டிவைட் பை 10. ஓகேவா, ஸோ இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபைனலாக என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 2 ஈக்குவல் டு 0.475 V1 மைனஸ் 0.1 V2 கிடைக்குது. ஓகேவா, இது என்னோட நோடு 1க்கு நான் KCL அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்ச வேல்யூ. ஓகேவா, இந்த வேல்யூவை நான் ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ அடுத்தது அப்ளை KCL அட் நோட் 2. இப்போ நான் நோட் 2 வந்து பார்க்கணும். ஸோ நோட் 2க்கு நான் அதே மாதிரி சேம் பண்ணணும். இப்போ நோட் 2 நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்க போகுது, I3 நோடு பார்த்து போகுது. ஸோ I3 மைனஸ் I4 மைனஸ் I5 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாமா. ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன் இங்கே. I3 மைனஸ் I4 மைனஸ் I5 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ சர்க்யூட் நோட் 2ஓட சர்க்யூட்டில் இருந்து நான் என்ன பண்ணணும், I3 கண்டுபிடிக்கணும், I4 கண்டுபிடிக்கணும் அண்ட் தென் I5 கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ I3 என்னவா இருக்கும், ஸோ இங்கே வச்சுக்கோங்க, I3 என்னவா இருக்கு, V1 மைனஸ் V2 டிவைட் பை 10ன்னு எழுதலாம் I3க்கு. ஓகேவா, ஏன்னா இந்த டெய்ல் எண்டு இந்த ஆரோ எண்டை எடுத்துக்கிறேன், டிவைட் பை அந்த வேல்யூ போட்டுக்கிறேன். அடுத்து நான் I4 போடும்போது எனக்கு என்னவா இருக்க போகுது, இது என்னோட டெய்ல் எண்டாக இருக்க போகுது, இது என்னோட ஆரோ எண்டாக இருக்க போகுது. அப்போ V2 மைனஸ் 0 டிவைட் பை 4ன்னு போடுவேன். அடுத்தது நான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், V2 மைனஸ், இங்கே பார்த்துக்கோங்க, V2 மைனஸ் 4 எனக்கு என்ன வேல்யூ இருக்குது, டெய்ல் எண்டில் ஆரோ எண்டில் 4 இருக்குது, டிவைட் பை 2 போட்டாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு நோட் 2 நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். வேல்யூஸை I3யோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சாச்சு, I4ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு அண்ட் தென் I5ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே என்னோட ஈக்குவேஷன் 3ல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 2 ஈக்குவல் டு 0.1 V1 மைனஸ் 0.85 V2ன்னு கிடைக்குது. இது என்னோட 4th ஈக்குவேஷன். இப்போ நான் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறேன் பை யூஸிங் செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் 4th ஈக்குவேஷன். அதில் வந்து V1ஓட வேல்யூ, அதில் வந்து V2ஓட வேல்யூவை நான் ஒரு மேட்ரிக்ஸாக வந்து ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ ஃபஸ்ட் ஒன்ல எனக்கு 2 கிடச்சிது, அடுத்ததில் எனக்கு மைனஸ் 2 கிடச்சிது. ஸோ நான் அந்த வேல்யூவும் அப்படியே நோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா,
ஸோ நோட் பண்ணி இதை நான் சால்வ் பண்ணியிருக்கேன், மேட்ரிக்ஸை வந்து நான் கால்குலேட்டரில் போட்டு சால்வ் பண்ணேன்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? V1 ஈக்குவல் டு 4.825 V1, V2 ஈக்குவல் டு 2.920 வோல்ட்டு எனக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ சாரி, இங்கே V1 கிடையாது, வோல்ட்டு மாற்றி எழுதியிருக்கேன். ஓகே, ஓகே. ஸோ இப்போது எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு ரெண்டு பாயிண்ட்டுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். V1 எனக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன், V2 என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த 2 பாயிண்ட்டை நான் கேட்கல, எனக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? டிட்டர்மைன் தி கரண்ட் த்ரூ தி 10 ஓம் ரெசிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10 ஓம் ரெசிஸ்டர்னா எங்கே இருக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் போனீங்க அப்படின்னா 10 ஓம் ரெசிஸ்டர், சாரி, ஸோ 10 ஓம் ரெசிஸ்டர். ஸோ 10 ஓம் ரெசிஸ்டரில் எனக்கு என்ன வேல்யூவாக இருக்கும்? அதாவது எனக்கு என்னவாக இருந்திருக்கு? I3 இருந்திருக்கு. ஓகேவா? இப்போ நான் I3 வந்து I3க்கு தான் கண்டுபிடிக்கணும். அப்போது V1 இந்த எண்டு, அதாவது டெய்ல் எண்டு, இந்த ஆரோ எண்டு டிவைட் பை இந்த 10 ஓம். ஓகேவா? ஸோ இதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். V1 மைனஸ் V2 டிவைட் பை 10ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? V1ஓட வேல்யூ எனக்கு தெரியும். இப்போ V2ஓட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நான் அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ V1 என்ன பண்ணியிருக்கேன்? 4.825 கண்டுபிடிச்சிருக்கேன். மைனஸ் V2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2.920 கண்டுபிடிச்சிருக்கோம், டிவைட் பை 10. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 0.1905 ஆம்ஸ் கிடைக்குது. ஸோ ஃபைனலாக என்னோட ரிசல்ட் என்னது? 10 ஓம் ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வேல்யூ 0.1905 ஆம்ஸ். ஓகேவா? கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் மெஸ்ஸு போகும்போது உங்களுக்கு வந்து என்ன 3x3 மேட்ரிக்ஸை கால்குலேட்டரில் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் முடிஞ்சால் நான் டெமோ கொடுக்குறேன். ஓகே, ஸோ தேங்க்யூப்பா.